சகானா குட்டி பாகுபலி படத்தை 10 நாளைக்கு முன்னே படுத்துக்கிட்டே 10 மணிக்கு பார்த்ததோட எஃபெக்ட் தாங்க இது. ஏலகிரி போயிருந்த இடத்துல அந்த வில்லியும் அம்பியும் பார்த்துட்டு எடுத்து ஒவ்வொன்றா விடுறான். எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் கரெக்டாக போய் லாக் ஆகுது. எல்லாம் பாகுபலியோட எஃபெக்ட் தாங்க. செல்லம், என்னடா உள்ளே விழ மாட்டேங்குதே. நான்லாம் போட்டேன்னு வச்சுக்க எல்லாமே உள்ள விழுந்துரும். எங்க நீங்க போடுங்க பாப்போம். இப்ப பாரு செல்லம். ஆமாங்க, ஒரு பேப்பர் கப்பில் ஃபுல்லாக வேக்ஸை ஃபில் பண்ணிக்கிட்டு அது கூட சோப்பு என்ன கலரில் வரணுன்றதுக்கு ஒரு லிக்யூடும் அது என்ன வாசத்தில் இருக்கணுன்றதுக்கு ஒரு லிக்யூடும் கலக்குறாங்க. மூணுத்தையும் நல்லா கலக்கிட்டு மோல்டில் ஊற்ற வேண்டியதாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சுட சுட சோப்பு ரெடியாக இருக்குங்க. பாப்பா கார் ஷேப்லையும் பஸ் ஷேப்லையும் சோப்பு செஞ்சிருந்துச்சிங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. செல்லம், என்னடா பண்றீங்க? வாசம் தூக்குது. ஆமா வடை சுட்டுட்டு இருக்கோம், வந்து பாருங்க. என்னது ஆமா வடையா? என்னடா செல்லம் இது வடையா இல்ல உண்மையெல்லாம் ஆமையை பொரிச்சிட்டீங்களா? அதுவா, பாப்பா தான் ஆமை ஷேப்ல வடை கேட்டுச்சு, அதான் ஆமை மாதிரியே செஞ்சுட்டேன். டேய் இவன் காதை வெட்டுக்கடா. சாரியா காதை வெட்டிடாதீங்க, அப்புறம் நான் குருடனாத அலையணும். ஏன்டா உன் காதை வெட்டினா நீ அப்புறம் குருடன் அலைவன்? காதை வெட்டிட்டீங்கன்னா கண்ணாடி எதுல சார் மாட்டுவேன்? சீக்கிரம் தோசை எடுத்துடா. என்ன ரொம்ப நேரமா பாப்பா வாழை காணோம்? என்ன பண்ணிட்டு இருக்கோ தெரியலையே. வாவ், சப்பாத்தி மாவுல மங்கி சூப்பரா செல்லம். இப்போ பாப்பா ஏறி ஓட்ட போற வண்டியை ஏடிவி ஆல் டெரைன் வெஹிக்கல்னு சொல்றாங்க. அதாவது அனைத்து நிலப்பரப்புகள்லையும் ஓட்டக்கூடிய வண்டியாங்க. ஆனா இது நம்ம இந்தியாவில் ரோட்ல ஓட்டுறதுக்கு நம்ம கவர்மெண்ட் தடை செஞ்சிருக்குங்க. இது மாதிரி ட்ராக்ல வேணா ஓட்டி ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாங்க. வண்டி ஓட்டுறதுக்கு 4 சக்கர பைக் ஓட்டுற மாதிரி இருக்குங்க. மாமா ரெடி ஆயிட்டீங்களா? கடைக்கு போலாமா? போலாம்டா. மாமா இது போடலன்னா உங்களுக்கு கண்ணு தெரியுமா? தெரியும்டா. என்ன கொஞ்சம் கொஞ்சம் மங்களா தெரியும். சரி வாங்க கடைக்கு போலாம். மாமா எங்க அந்த பக்கம் போறீங்க? இந்த பக்கம் போகணும். ஓ இந்த பக்கமா? சாப்பிட்டாச்சுமா. புளிக்குழம்பு. பாப்பாவா? பாப்பா கடைக்கு போயிருக்குமா? அப்ப போய் நான் இங்கதான் இருக்கேன்.